பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல ஆடி மாதம் அதனுடைய சிறப்புகள். பொதுவாகவே ஆடி மாதம் என்றாலே தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். உத்தராயணம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு வரக்கூடியது தட்சிணாயனம். அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை பற்றியும் ஆடி மாத சிறப்புகளை பற்றியும், இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாத காலத்திற்கு வரக்கூடியது. இந்த காலகட்டத்திலே 12 ராசிகளிலே பம்பர் பரிசு பெறப்போகும் முக்கியமான 4 ராசிகளை பற்றியும் இந்த பதிவிலே சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவே நற்பவே நற்பவே. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய திமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் பகலாமுகித்மிகே சம்பிந்தும் தன்னோ தேவி பிரஜோதியார். இப்போ தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயணம் முடிந்து விட்டது. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் புண்ணிய காலம் என்பது மேலுலகத்துக்கு உள்ளது. அதாவது தேவர்கள், மூவர்கள், 33 கோடி தேவர்கள் அனைவருக்குமான அந்த புண்ணிய காலத்தை சொல்லப்படுகிறது. அதை பற்றி நாம் இப்போது பேச வேண்டாம். இப்பொழுது நம்ம தட்சிணாயன புண்ணிய காலத்தை பற்றி பேசுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது நம் மக்களுக்காக. பொதுவாகவே தட்சிணாயனம் என்றால் தென் திசையை சொல்லக்கூடியது, உத்தராயணம் என்றால் வடக்கு திசையை சொல்லக்கூடியது. அப்ப தென் திசையில் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுவாக தமிழ் மக்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்திலே பல வகையான சிறப்புகள் உள்ளன. அம்மனுடைய அருள் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரே மாதம் ஆடி மாதம் மட்டுமே. இந்த ஆடி மாதத்தில்தான் பல்வேறு சிறப்புகள் வருகிறது. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், இவ்வாறாக அந்த விசேஷங்கள் வந்து மக்களிடையே பிரசித்தி பெற்று விளங்கி அதனுடைய பலனை அனுபவித்து வருகிறார்கள். இந்த வகையில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திலே பிறப்பவர்கள் மிகுந்த புண்ணியம் பெற்ற பாக்கியவான்கள், அம்மனின் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய ஜீவிதத்திலே ஆத்மாவாக இருந்து சிவபெருமான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சிவபெருமான் என்பது நம்மளுடைய உடலை சார்ந்தது. நம்மை இயக்கக்கூடிய சக்தி என்பது அந்த ஆதிபராசக்தியை சார்ந்த விஷயமாக சொல்லப்படுகிறது. அவ்வாறாக இருக்கும் பொழுது அம்மனின் அருள் கிடைத்தால் எல்லாவற்றிலுமே நாம் சிறந்து விளங்குவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதத்திலே முடிவடைகிறது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்திலே ஆடி மாதம் தொடங்கியவுடன் சூரியன் கடகராசியிலே வந்து பிரவேசம் செய்கிறார். இந்த வருடம் மிகவும் யோகமான வருடமாக விளங்கப் போகிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் கடகராசியிலே இருக்கிறார். அவருடன் ராஜ கிரகமான நவ கிரக நாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இணைகிறார். அப்பொழுது ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குரு பகவானும் இணைந்திருந்தாலும், ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் கஜ கேசரி யோகம் என்ற யோகம் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இப்போது இந்த வருடம் இந்த ஆடி மாதத்திலே இந்த 2 கிரகங்களும் இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்த போகிறார்கள். அப்ப இந்த யோகத்தாலே சிறப்புற்று ஜாக்பாட் அடித்து பம்பர் பரிசு பெறப்போகும்
முக்கியமான 4 ராசிகள் எவை எவை என்று இப்போ சொல்லப் போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கடகராசி என்பதை சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கடகராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஜென்ம குருவாக இருந்தாலும் தன்னுடைய உச்ச வீடாக இருக்கும்படியால் குரு பகவான் அந்த கடகராசிக்கு பெரும்பாலும் நன்மை தான் செய்வார். போதாக்குறைக்கு கடகராசிக்கு தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கடகத்திலே வந்து குருவுடன் இணைகிறார். அப்பொழுது கஜகேசரி யோகம் வேலை செய்கிறது. அப்போ தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் தனத்துக்கு காரகனாக விளங்கக்கூடிய குரு பகவானும் இணைந்திருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணம் பல வழிகளிலே வரும். பணப்பற்றாக்குறை தீரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல், இதுவெல்லாம் நடக்கப் போகிறது. எதிர்பாராத பணவரவு கண்டிப்பாக வரப்போகிறது. சூரிய பகவான் குடும்பாதிபதியாக இருக்கிறால் குடும்பத்தையும் நல்லபடியாக நிர்வகிக்கப்படுவார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். ஈர்ப்பு ஏற்படும். மற்றவர்கள் இவரை பார்த்து ஈர்க்கப்படுவார். ஈர்த்து இவரிடம் வந்து நீங்கள் போய் ஒரு வேலையை முடிக்க இருக்கும் பட்சத்திலே உங்களை தேடி வந்து அவர்களே வந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள். இப்படிப்பட்ட யோகம் வேலை செய்யப்படும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு 11ஆம் இடம் ஆகிய இடத்திலே குரு பகவானும் சூரியனும் விளங்கி வருகிறார்கள். எந்த ஒரு ஜாதகத்திலுமே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், அது பாப கிரகம் இருந்தாலும் சுப கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும் என்றது ஜோதிட விதி. அந்த வகையிலே குருவும் சூரியனும் இணைந்து கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான லாபங்கள். அவர்களுக்குமே இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல். இன்னும் ஒன்று சொன்னால் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் புதனின் அம்சம் பெற்ற மிதுன ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும். அப்போதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட் என்பது அதுவும் ஒரு லக்கு தானே, எதிர்பாராமல் வரக்கூடியதானே. அதுவுமே இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. பண விஷயங்கள், பல பேருடைய உதவிகள் எல்லாமே கிடைத்து கூட்டு முயற்சியால் லாபம் பெற்று மிக சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறார்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே இந்த குருவும் சூரியனும் இணைகிறார்கள். அதன் பிறகு பார்த்தால் தெய்வங்கள் உடைய அருள் விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். எல்லா தெய்வங்களுடைய அருளும். அடிக்கடி புண்ணியஸ்தல யாத்திரைகள் ஏற்படும். பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் இருந்தால் இந்த ஆடி மாதத்திலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஆடி மாதம் பரிகாரம் செய்யக்கூடிய மாதமாக விளங்குகிறது. தெய்வங்களுக்கு விழா எடுக்கும் மாதமாக இருந்து வருகிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த வகையிலே தந்தையாரின் சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாமே தேடி வரும். மற்றும் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. நாம் வாழும் வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அப்பொழுது இதனால் பிறகும் கஷ்டப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் 9ல் ஏற்கனவே குரு இருந்து இப்பொழுது சூரியனும் வந்து இணைந்திருப்பதால் நல்ல விஷயங்களே நடக்கும். நன்மைகள், நற்பலங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். இவர்களுடைய திறமைகள் வெளிப்படும். எல்லாவற்றிலுமே ஒரு முன்னோடியாக திகழப் போகிறார்கள் இந்த காலகட்டத்திலே. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் பார்க்கும்போது 7ஆம் இடத்திலே குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறது. சமசப்தமமாக இந்த இருவருமே உங்கள் ராசியை பார்க்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? இதுநாள் வரைக்கும் திறமை இருந்து முன்னேற முடியாதவர்கள் முன்னேறுவார்கள். பதவிகள், பொறுப்புகள் தானாகவே தேடி வரும். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். திறமைக்கேற்ற அதிர்ஷ்டம் கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனை உறவு பலப்படும். பங்குதாரர்கள் சேர்ந்து அவர்களும் வாழ்ந்து உங்களையும் வாழ வைப்பார்கள். இவ்வாறாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமான பலன்கள் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. இந்த வகையிலே இந்த தட்சாண புண்ணிய காலம் தொடங்கி 6 மாத காலத்திற்கு இந்த 4 ராசிகளுக்குமே நன்மையே நடக்கப் போகிறது. தீமை பலன்கள் ஏற்பட்டாலும் தீய பலன்கள் ஏற்பட்டாலும் அவ்வப்போது அது இந்த நற்பலனாலும் நல்ல சக்தியாலும் உங்களுக்கு அறவே ஓடிவிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த 4 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக
நன்மை பெறுவார்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் என்று சொல்லி, எல்லா நலம் பெற்று இவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.